இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 14th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஒரு குழந்தை வந்து உருவாகிறதா காட்டுறாங்க. அந்த குழந்தை உருவானது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏகப்பட்ட கைகள் வந்து அவங்களோட ரத்தங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்குற மாதிரி அப்படியே காட்டிட்டு யூ ஹாவா அப்படின்னு கத்துற மாதிரி காமிச்சு அங்க சீன் கட் ஆகுது. ராயல் பேலஸ்ல நம்ம இச்சிகோ இந்த தடவை அந்த இச்சிபே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் 0வோட லீடர் இருப்பான்ல, அவன் கூட போயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இச்சிபே 1000 வருஷமா இருக்கிறானுங்க, ஆனா அவனுங்களால சோல் சொசைட்டியை கூட காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கும் போது, ஆமா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா, அதுக்கு அவனுங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல, வேடிக்கை பார்க்கறதும் எங்களோட வேலையில ஒண்ணுதான், பிளஸ் உன்னை ட்ரெயின் பண்றதும் எங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்க, அப்ப நம்ம ஹீரோ சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நேரா சோல் சொசைட்டிக்கு என்னோட உதவி வந்து தேவைப்படுதுன்னு சொல்லும்போது, உப்பவே போக போறியா, இப்ப நீ போனேன்னு வையன் அந்த யூவாவா முன்னாடி உன்னால நிக்க கூட முடியாது, உன்னை தூக்கி நேரா புதைச்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அதுவே ஷேடோ வேர்ல்டுல தான் காட்டுறாங்க. அந்த யூவாவா இருக்கிற பேலஸ் இருக்குதுல, அந்த இடத்துல ஸ்டர்ன் ரிட்டர்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகி நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யூஹாவா வந்துட்டு 1000 வருஷமா அந்த சோல் ரீப்பர்ஸால நம்மளோட உயிருக்கே வந்து பெரிய ஆபத்தெல்லாம் இருந்தது, அதனாலதான் இப்படி ஓடி ஒளிஞ்சு ஷேடோ வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் யாருக்குமே தெரியாம, இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு அவங்க தான் காரணமா அமைஞ்சிருந்திருக்காங்க, அதனால அவங்க யாரையுமே நம்ம வந்து மன்னிக்க கூடாது, அன்னைக்கு நம்மளோட காம்ரேட்ஸ் எல்லாரையுமே அந்த சோல் ரீப்பர்ஸ் போட்டு தள்ளியிருக்காங்க, சோ அதனால அதுக்கு பழி வாங்குற ஒரு விதமா இன்னைக்கு நம்ம அவங்கள எதிர்த்து நிக்க போறோம். கடைசியான ஒரு போர், இந்த ஒரு போர்ல அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து திருப்பி நம்ம அவங்களுக்கு பண்ண போறோம், அவங்கள நாம பழி வாங்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இஷிடா இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துக்கு வர வைப்பானா, அங்க இருக்கிற ஸ்டர்ன் ரிட்டர்ஸ் எல்லாம் இவன் என்ன பண்றான் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் யூவாவா சொல்றான், இவன் பேரு தான் இஷிடா, இனிமேல் இவன் தான் நான் இல்லாத போது உங்களை வந்து தலைமை தாங்க போறான், இவன் தான் இங்க இருக்கிற கடைசி உயிரோடு இருக்கிற ஒரு குவின்சின்னு சொல்லுவான், லைக் இவன் தான் லாஸ்ட் குவின்சி, இவனுக்கு அப்புறம் யாரும் வரல. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ண உடனே அங்க இருக்க ஸ்டர்ன் ரிட்டர்ஸ் யாருமே இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, பட் இருந்தாலும் நீங்க இந்த ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, யாராவது ஏதாவது அப்ஜெக்ஷன் மேக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களை விட மாட்டேன், ஒன்ஸ் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் ஏன் இவனை சூஸ் பண்ணங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் பொத்திட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவானா. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில எலைட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, இவனுங்க தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க, அதுல பாஸ்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பானா, அவன்லாம் பயங்கர டென்ஷன்ல இருப்பான், ஏண்டாடி சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தனை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு அடுத்து இவன் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னடா ஜோக் பண்றானாங்க போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட லீடரான ஜூக்ராம் வருவானா, அவன் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்ஸ் ஒரு முடிவு எடுத்தாருன்னா முடிவு எடுத்ததான்னு சொல்லும்போது, அப்பவுமே இந்த பாஸ்பி டே முதல்ல நீ தான் இந்த மாதிரி என்னமோ அவருக்கு அடுத்து வருவேன் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா, நீ ஏதோ புது பையன் வரான் அதுக்கு வந்து ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கிற, கமான் உனக்கு உன் இடத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னா வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆரம்பிப்பானுங்களா. அப்போ நாக்வார் அப்படிங்கிற ஒருத்தன் அவங்க 2 பேரும் சண்டையுமே நிறுத்திட்டு தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, எந்த விதத்திலயும் பிரயோஜனமா இருக்காது, நான் சொல்றது கரெக்ட் தானே, நெக்ஸ்ட் எம்பரர் அப்படின்னு அந்த ஜூக்ராம பார்த்து சொல்லுவான். அந்த யூஆவா நம்ம இஷிடாக்கு புதுசா பவர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளட் வந்து கொடுத்துருப்பானா, அது ஒரு விதமான ரிச்சுவலா இருக்கும், ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னையா நீங்க அடுத்த ஒரு சக்சஸரா சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட சாய்ஸ்லயே உனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேட்டர் வந்து சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அவன் 9 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணியிருப்பான்ல, அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இம்பியூர் பிளட் உள்ள குவின்சிஸ் எல்லாரையுமே வந்து அவன் அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு இருந்திருப்பான். அப்படிதான் நம்ம இஷிடாவோட அம்மா வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு இம்பியூர் பிளட், அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இஷிடா அப்படிங்கும் போது இஷிடாவுமே ஒரு இம்பியூர் பிளட் தான், ஆனா அவன்கிட்ட சம்திங் என்னமோ இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை நீயும் அக்னாலேஜ் பண்ணியிருப்பா தானே அப்படிங்கும் போது அவனும் சொல்றான் எஸ் அதை வந்து நான் அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு பர்சனா தான் நான் இருக்கிறேன், எங்க அம்மா இறந்து போனப்ப ஏன் நான் மட்டும் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது, ஆனா எங்க தாத்தாவோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான பதிலுமே எனக்கு கிடைச்சது, கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து சோல் ரிவர்ஸ் எல்லாரையும் வந்து அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை வந்து குடிக்கிறானா, அதை குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இஷிடாக்கு புதுசா பவர்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த யூஹாவா சொல்றான். இங்க ஹாலோ வேர்ல்ட்ல நம்ம உராரா எதையோ பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரா, அதே நேரத்துல நம்ம சாடும் ஒரியுமேவும் வெளியே இருந்துகிட்டு அவங்களுமே அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓகே இச்சிகோ வந்து என்னதான் பண்ணிட்டு இருப்பான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா, பார்த்தா அந்த இடத்துல முக்காடு போட்டு எவனோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் வந்து அந்த இச்சிபே கூட ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பானா, இந்த ஒரு ஸ்டேட்ல உன்னால யூஹாவாவை எதிர்த்து கூட நிக்க முடியாது, சோ அதனால வேற வழி இல்ல, நீ அந்த ஒரு சோல் ரீப்பர் அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து சர்பாஸ் பண்ணி போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஒரு உடன் ஸ்வார்ட வந்து கொடுத்துட்டு சம்திங் ஒரு இடத்தை வந்து ஓபன் பண்ணி விடுறாங்களா. சோல் கிங்கோட பெர்மிஷன் இல்லாம அவர்கிட்ட போகவே முடியாது, உன்னோட வொர்த்தினஸ் நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதுக்குள்ள நடக்க விடுவான். இன்னொரு பக்கம் ஹெட் கேப்டன் ஷன் இருக்கிறாருல, அவர் அந்த நனவோங்கிற லூட்டனட் கிட்ட அந்த ஸ்குவாட் 0 சேர்ந்தவங்க இச்சிகோ வந்து ட்ரெயின் பண்ண போறான்னு சொல்லி கூட்டிட்டு போனது என்னமோ உண்மையா இருக்கட்டும், பட் இருந்தாலும் என்ன பண்ண காத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தேகத்தோட இருக்க, பூமியில நம்ம ஹீரோ இருக்கிறாள் அவதான் அந்த விசார்ட்ஸ் குரூப்பை வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாள். அப்ப நம்ம சிஞ்சி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ தான் அந்த உலகத்தை காப்பாத்துக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாகணும், ஏன்னா நான் இல்லாத போது அந்த விசார்ட்ஸ் வந்து பாத்துக்கிறதுக்காக உன்னதான் நானே அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு 4-5 கப்ஸ் அடிச்சுட்டு இந்த மயூரியும் சிஞ்சியும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு பாக்ஸ் ஹியோரிக்கு அமுச்சு வச்சிருக்காங்களா. இன்னொரு பக்கம் ரூக்கியாவும் ரெஞ்சியும் பயங்கரமா அப்படியே சோடா வந்து வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணாம நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா அப்படிங்கிற சொல்லி நம்ம ரெஞ்சி வந்து கத்திட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ரூக்கியாக்கு கால் வருது. இந்த மாதிரி நம்ம பியாக்கி இருக்கிறாருல, சோ அவர் வந்து உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுன்னு. இன்னும் அந்த டெனோஜியோட இடத்துல தான் இருப்பாரு. அப்ப அந்த டெனோஜியுமே பியாக்கியா பார்த்துட்டு பரவாயில்லையே, இது வரைக்கும் யாருமே இவ்வளவு நாள் என்னோட இடத்துக்குள்ள இருந்ததே கிடையாது, இவ்வளவு நாளா தண்ணியில இருந்தங்காட்டி ஏதாவது மண்டைக்கான இது பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, இல்ல நான் அந்த அளவுக்கு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா போன சண்டையில வந்து நான் தோத்துந்திருக்க மாட்டேன்னு சொல்லி இன்னும் அதை நினைச்சு ஃபீல் பண்றான். இப்போ ரியல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோஸோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, அந்த இச்சிகோ பையன் எங்க போனா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா நம்ம ஹெட் கேப்டன் ஷன் இருக்கிறாருல, அவரு அங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்குமே நம்ம ஷன்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. சோ சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் போல. சோ அப்படி பேசும்போது தான் நம்ம ஷன் வந்து இப்போ இச்சிகோ வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கான். அந்த ஒரு இடத்துக்கு ஈவன் எங்களை மாதிரியான சோல் ரீப்பர்ஸ்னாலேயுமே வந்து போக முடியாதுதான். ஆனா போனவன் பவர்ஸ் வந்து கெயின் பண்றதுக்காக போயிருக்காங்க போது அந்த இடத்துல எந்த மாதிரியான பவர்ஸ் கெயின் பண்ணிட்டு அவன் திருப்பி வருவான்னு ஐடியா இல்ல. சோ அப்படி நிறைய பவர்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டான் அப்படிங்கும் போது மேபி அதை ஒரு காரணமா காட்டி எங்கனால அவன் இந்த ஒரு ஹியூமன் வேர்ல்டுக்கு வரவிடாம பண்ண முடியும். அப்படி நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்குது. பட் அப்படி வராம போனாலும் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது டக்குனு அதுல ஒருத்தன் அவங்ககிட்ட வந்து சண்டைக்கு போயிடுறான். டாடி எப்ப பார்த்தாலும் இச்சிகோ வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வரான், ஆனா வந்தா எப்பவுமே அவனுக்கு தான் ஆபத்து வந்து நடக்குது, உங்களுக்கு கொஞ்சமாவது அவனை பத்தி அக்கறை இருக்கடாலாம் சண்டைக்கு வர. ஓகே இது வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொன்னேன், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மேபி இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சோல் டிக்கெட் அப்படின்னு சொல்லி 3 டிக்கெட் வந்து கொடுப்பான். இதை யூஸ் பண்ணி எப்ப வேணாலும் உங்களால சோல் சொசைட்டிக்கு வந்து நம்ம இச்சிகோவை பார்த்துட்டு போக முடியும்னு. ஹாலோவர்ல ஒரு இமேயோ சேடு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஒரு இமே சொல்லுவா, இந்த இடத்துக்கு நாம ஒரு ஹியூமனா வந்திருக்கோம், ஆனா ஹாலோவர்ல இருக்கிற ஹாலோஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அதே மாதிரி ஹாலோஸுமே ஹியூமன் வேர்ல்டுக்கு வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நம்ம யாருமே வந்து எந்த ஒரு உலகத்துக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்காம ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து ஒன்னா வாழ முடியும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க சீன் கட் பண்ணா சோல் சொசைட்டில அந்த சோல் ரீப்பர்ஸ்ல இருக்கிற அந்த இடம் இருக்குதுல, அதை சுத்தி அப்படியே ஒரு விதமான பிளாக் கலர்ல ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆக கம்ப்ளீட்டா அந்த யூவாவோட ஒரு பேலஸா அந்த ஒரு இடம் வந்து அப்படியே மாறுதா. அந்த இடத்துக்கு யூவாவா இஷிடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கேன். குவின்சியோட ப்ராஃபஸி அந்த ஒரு பாட்டு உனக்கு வந்து தெரியுமான்னு கேட்கும்போது இஷிடாவுமே ஆமா, குவின்சி கிங்கோட நாடி துடிப்பு 900 வருஷம் கழிச்சு வரும், 90 வருஷம் கழிச்சு அவரோட கான்சியஸ் வரும், 9 வருஷம் கழிச்சு அவரோட பவர்ஸ் எல்லாம் வரும். அதேதான், ஆனா அதுல அடிஷனலா இன்னொரு ஒரு லைனுமே இருக்குது. 900 வருஷம் கழிச்சு அவரோட நாடி துடிப்பு திருப்பி வரும், 90 வருஷம் கழிச்சு அவரோட கான்சியஸ் திருப்பி வரும், 9 வருஷம் கழிச்சு அவரோட பவர்ஸ் ரீகைன் ஆகும், 9 நாளுக்கு அப்புறம் இந்த உலகம் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.